நம்ம அஜித் சார் தற்போது பரபரப்பாக நடித்து வரும் படம் தான் நேர்கொண்ட பார்வை. இந்த திரைப்படத்தை டைரக்டர் வினோத் சார் டைரக்ஷன் பண்ணிட்டாரு. ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் தயாரிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய அனைத்து படப்பிடிப்பும் முடித்துவிட்டு படக்குழுவும் சென்னை திரும்பி விட்டாங்க. அதை தொடர்ந்து தற்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படங்கள் இணையதளங்கள்ல வைரலாகிட்டு வருது. அதே போல தல ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஏராளமான கொண்டாட்டங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நேர்கொண்ட பார்வை படத்தின் புகைப்படங்களை தினம் தினம் வெளியிட படக்குழு முடிவெடுத்திருக்காங்களாம். அதனால இப்போதைய தல ரசிகர்கள் ட்ரெண்ட்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அஜித் சாருடைய சினிமா பயணத்துல 27வது வருடம் என்பதால அதை பெரிய அளவுல கொண்டாட ரசிகர்களும் தயாராகிட்டு வராங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதி மேற்கொண்ட பார்வை ரிலீஸ் செய்தி என்பதால முதல் நாள் முதல் காட்சியை கொண்டாடவும் முடிவெடுத்திருக்காங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி விவேகம் 2வது வருடம் கொண்டாட்டம் என்பதால அதற்கான தனி ட்ரெண்டிங் உருவாக்கவும் திட்டமிட்டிருக்காங்களாம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி மங்காத்தா 8வது வருட கொண்டாட்டத்திற்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தல ரசிகர்கள். மொத்தத்துல ஆகஸ்ட் மாதத்தை அஜித் சாருடைய மாதம் என்று சொல்லும் அளவிற்கு கொண்டாட்டங்கள் இருப்பது இப்போது உறுதியாகி இருக்கு. அதே போல அஜித் சார் பிறந்தநாளான மே 1ஆம் தேதி மேற்கொண்ட பார்வை படத்துடைய டீசர் வெளியாகுமா? ஒரு பக்கம் அஜித் ரசிகர்களும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது வெளியாகும் இந்த தகவல் என்ன அப்படின்னா, அஜித் சார் தன்னுடைய பிறந்தநாள் அன்று அவருடைய 60வது படம் குறித்து அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அஜித் சார் படத்தை அடுத்ததாக இயக்கவுள்ள இயக்குனர் பட்டியல்ல வெங்கட் பிரபு, வினோத், சிவா அப்படின்னு பல பேர் அடிபட்டு வருது. தல 60வது படத்தை யார் இயக்க போறா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போட வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.